ஹலோ, எங்கம்மா இருக்க? சொல்லுங்க சார். பையனை பிஆர்ஜே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சுமா. அவனுக்கு எப்படி இருக்கு சார்? என்ன சொல்றாங்க? ஹி வில் பி ஆல் ரைட். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? எங்கேயோ போயிட்டு இருக்கோம் சார். ஹலோ சார், பையனுக்கு என்ன சொல்கிறாங்க சார்? நல்ல டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீ ஷுட் பி ஆல் ரைட். அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஸ்கூல் ட்ரஸ்டி பரணி சார் பேசினார். மெர்லின் ஷீ மே பி சஸ்பெண்டட். நீங்கள் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும். சார், சஸ்பென்ஷன் ஆகிற அளவுக்கு சார், எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல சார். அந்த பையனை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். மணிகண்டன், பிரஸ் நாலா பக்கமும் பிச்சு பிடுங்கிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கே போயிருக்காங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? சார், கொல்லிமலைக்கு தான் சார் போயிட்டுருக்கோம். வெரி குட். என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிட்டேன். நீங்களும் ஒரு தடவை பேசிருங்க. பி சேஃப். முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் கேஸ் ஆகாமல் நான் பார்க்குறேன். ஓகே, நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் மணிகண்டன். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், என் நம்பர் இருக்குல்ல சார்? ஹலோ ஹலோ சார்கிட்ட என் நம்பர் இருக்கா? பிண்டோ, வாயிலேருந்து பென்சில் எடு. காலம்பர ஆயில பென்சிலா வரப்போறது. என்னடி பேந்த மூச்சுட்டு இருக்க? லஞ்ச் பீரியடில் என் கர்ச்சீஃப் தொலைஞ்சு போச்சுமா. அப்புறம் லாஸ்ட் பீரியடில் தண்ணி குடித்தேன்னா அப்போது லாஸ்ட் பெஞ்சுக்கு கீழே கடந்துச்சுமா. ஒரே பிளட்டுமா. யாரோட பிளட்டுமா? Thank you so much for coming to the studios. Hi, I am Ajit and Samuel. Rachel Singh, Child Development Authority. ஆறுபடை வீடு, இளைஞர் மற்றும் குழந்தைகள் பாசறை. Biju, position okay va? Position okay. Are you comfortable? You're right, okay? Okay, perfect. Short time, Giriraj. Pola. Welcome to the special bulletin. To beat or not to beat. A child in Chennai school has been beaten by his teacher. He is now in the hospital and the teacher has been found missing. The question of the hour today is, what about the policy? Is corporal punishment the problem of the day? To beat or not to beat? We now have with us Ms. Rachel Singh from Child Development Authority and Mr. Arpada Veedu from Ilangir மற்றும் குழந்தைகள் பாசறை. Right? Okay. Break announcement. Monitor for the போலாம். We will now hear more from Mr. Arpada Veedu on the child rights laid in the Constitution of India and how much other schools are adhering to it. After the break, please stay with us. ஏய் மெர்லின், என்னாச்சு? மெர்லின், கேட்குறல்ல, என்னாச்சு? மெர்லின், ஓகே, நான் தான் இருக்கேன்ல. மெர்லின், calm down மெர்லின். Where is Mr. Tanikachalam? பிரின்சிபல் வெளியே போயிருக்காரு. சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க. The child has entered the coma stage. பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். There's a possibility. நான் ஏற்கனவே நியூரோசர்ஜன் கிட்ட பேசிட்டேன். டாக்டர் ராஜேந்திர வர்மா. City is one of the best. Luckily he is free tomorrow.
உங்களுக்கு ஓகேனா நாளைக்கு 7:30க்கு சர்ஜரி. ஏன் இன்னைக்கு செய்ய முடியாதா? நாட் நெசசரி. வைட்டல்ஸ் மானிட்டர் பண்ணுறோம். இட்ஸ் ஸ்டேபிள். நாளைக்கு போகலாம். 10 hours சர்ஜரி. பொறுமையாக செய்யலாம். செய்யுங்க, எவ்வளோ பணமானாலும் சரி. Not required. இந்த டீச்சர் வந்துட்டாங்களா? இல்லை சார், அந்த டீச்சர் மேலே எந்த தப்பும் இல்லை. அப்புறம் எங்கடா போனாங்க? அப்புறம் எங்கே போனாங்க? யாரு? யார் வேணும்? மெர்லின் இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லையே. எங்க வேலை பார்க்குறாங்க? ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. அவன் வீட்டுக்காரு மணிகண்டன் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. புதுசாக கல்யாணம் பண்ணவங்களா? மாடி வீடு. அவங்க இன்னும் வரலையே. ஹலோ சார், என்ன சொல்ல போயிட்டே இருக்கீங்க? நில்லுங்க சார். பாடுவோம், ஆனந்த துதி பாடுவோம். வரேன் சிஸ்டர். சும்மா மெதுவாக போங்க, போங்க போங்க மெதுவாக போங்க. ஏசப்பட்டு நல்லா படிப்புக்குன்னு வேண்டிங்களா பிரதர்? நான் வேணா உதவி பண்ணிட்டுங்களா? பார்த்து பார்த்து போங்க. சூஸ்திரம் பிரதர். மெர்லின் இருக்காங்களா? இல்லையே, நீங்க யாரு? இங்க உள்ளதான் இருக்காங்களா? கூடுங்க. அவங்க இங்க இல்லைங்க, அவங்கள தேடி இங்க வராதீங்க. ஃபோன் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நம்பர் நான் பேசுறேன். ஏங்க, யாருங்க நீங்க? உங்களுக்கு எதுக்காக என் பொண்ணோட ஃபோன் நம்பரை நான் கொடுக்கணும்? மா, ஒன்று ஃபோன் பண்ணுங்க, இல்லை நம்பரை கொடுங்க. உங்கள் பொண்ணால் ஒரு பிரச்சனை. ஸ்கூலில் எங்கள் பையனை அடிச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். அப்படி பட்டம் இல்லைண்ணா, நம்பரை கொடுங்க. ஃபோன் ஆஃப்ல இருக்கு. என்ன ட்ராமா பண்ணுறீங்களா? நீங்க கிளம்புங்க பிரதர், இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியதா இருக்கும். போங்க. என்ன பயமுறுத்துறீங்களா? போலீஸே அவங்கள தான் தேடிட்டு இருக்கு. நீங்க கிளம்புங்க பிரதர். அவ ஃபோன் பண்ணான்னா நானே கூட்டிட்டு வரேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடி ஒளியிறவங்க நாங்க இல்லை. நாங்களும் ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காமிச்சிட்டு நிற்கிறவங்க இல்லை.
கமிஷனர் சொன்னாருங்க, அதனால தான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன். எவனாவது ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் வாயை பொழந்துக்கிட்டு இருக்குமா போலீஸு? நாங்க அலர்ட் ஆகிறதுக்குள்ள பொண்ணை வர சொல்லுங்க. மேடம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ணல மேடம். பாவம் இப்போதான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஏதோ எதர்ச்சையாக தட்டியிருக்காங்க. பையன் கீழே விழுந்துட்டான். ரோட்டோரமா நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கோம். உங்க பிள்ளைய லாரிக்காரன் ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுறான். பரவாயில்ல போப்பான்னு விட்டுருவீங்களா? என்ன சத்தத்தை காணோம்? இன்னும் 1/4 மணி நேரத்தில் எனக்கு பொண்ணு ஃபோன் பண்ணி ஆகணும். யார்கிட்டயாச்சும் ஃபோன் கேட்டு பார்க்கலாமா? பஸ் எடுத்தது எங்க நிற்கும்? எப்படி இருக்கான் பையன்? டாக்டர் என்ன சொல்றாரு? இப்போதான் கண்ணன் ஃபோன் பண்ணான். He has entered the coma stage. நாளை காலைல 7:30 மணிக்கு சர்ஜரி. பையன் பொழைச்சிருவாங்க, நம்பிக்கை இருக்கு. இந்தாங்க 50,000 ரூபா கேஷ் கவரில் போட்டிருக்கேன். ஏடிஎம் கார்டும் செக் புக்கும் சைட் ஜிப்பில் வச்சுருக்கேன். கஞ்சி வச்சுருக்கேன், மாத்திரை போட்டுட்டு வாங்க. என்னாச்சு? பாதியிலே எடுக்கிறதுக்கு எதுக்குமா கொடுக்குற ஆண்டவன்? கொடுக்காமலே இருந்திருக்கலாம்ல. ஒன்றும் ஆகாதுங்க, வாங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு கஞ்சி குடிங்க. பைக் இருக்கட்டும், போகும்போது டாக்ஸியில் போய்க்கலாம். மர்லின் ஃபோன் பண்ணாலா? நான் ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எங்க இருக்கா? வாங்க. டீச்சர் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கீங்க? இன்னும் 1 மணி நேரத்தில் வரணும். வேணும்னு செய்யலைங்க, இது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் தான். பாதிக்கப்பட்ட நான் தானே தெருவில் எனக்கு கத்துறேன். எங்க புள்ள தானே சாவு கிடக்குது. ஆக்சிடென்ட் காரணமான பார்ட்டி எங்க? மிஸ்ஸிங் தானே. இப்போ வரணும். தப்பு சரி செய்ய தப்பு செஞ்சவன் தான் வரணும். அப்பதான் உங்களுக்குலாம் பயம் இருக்கும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காது. மார்க் வாங்கணும், உங்க ஸ்கூல் நல்ல பேர் எடுக்கணும். அதுக்கு எங்க பிள்ளைங்களை கண்ணு மணி தெரியாம அடிப்பீங்களா? ஏன் உங்க வியாபாரத்துக்கு எங்க பிள்ளைங்க தான் கிடைச்சாங்களா? எத்தனையோ யோகி எனக்கு ஆத்தமலை அழுட்டு போயிருக்கல. கஞ்சா கட்டல, பீர் ஃபேக்டரி கட்டு, வைன் ஷாப்பை கான்ட்ராக்ட் கேடு. எதுக்கே ஸ்கூல்ல எடுத்துறீங்க? ஏன் உங்களை நம்பி தானே பிள்ளைங்களை அனுப்புறோம். இப்படிதான் கண்ணு மணி தெரியாம அடிப்பீங்களா? ஏன் உங்களுக்குலாம் பிள்ளைங்க இல்லை? இல்லை தம்பி, பசங்க இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுச்சு. ஒரு கை ஒரு கால் போயிடுச்சு லாரி ஏறி. ஒத்த கை ஒத்த காலோட அவர் உயிரோடு இருந்தால் போதும்னு நினச்சோம். நிறைய செலவு பண்ணோம். மாட்டேன்ட்டா. உங்களுக்கு இருக்கிற பிள்ளையோட அருமை தான் தெரியும். எங்களுக்கு இல்லாமல் போச்சுன்னா வர வழி தெரியும். போங்க தம்பி, விட்டுற மாட்டோம்.
காது கடை தெரியற வயசான இது. டேய் இது இப்படிரா அது அப்படிரான்னு பக்கத்துல உட்காந்து சொல்லி தரணும்னா. அதுக்கு தானே இருக்கிறாங்க டீச்சரும் வாத்தியாரும். அதை விட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்தை இதுங்க மூடி மூடி வச்சுக்குதுங்க. அதை பார்த்து சின்ன பசங்க என்னமோ ஏதோன்னு மெர்சல் ஆகுதுங்க. அதனால தானே ஸ்கூல் படிக்கும் போதே லவ் அடிக்குதுங்க, வலிச்சுன்னு ஓடுதுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. முதல்ல நம்ம பையன் மட்டும் கண்ணு மூலிக்கிட்டோம். அப்புறமேட்டு இருக்குது பாரு எல்லாருக்கும் ராவடி டச்சன் டச்சனா இருக்குது பாரு. பையன் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டானா? அவன் கூடயாவது இருந்திருப்பேன்ல. இங்கே பாரு, எல்லாம் சரியாயிடும். உன் மேலே எந்த தப்பும் இல்லை, புரியுதா? இரு, என் மேனேஜர்கிட்ட பேசிட்டு வரேன். நம்ம திரும்பி சென்னைக்கு போகிறோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேச சொல்லியிருக்காங்க. கவலைப்படாது, தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் தான். ஹலோ. சொல்லுங்க. உங்க வைஃப் இல்ல? 1 செகண்ட். ஹலோ. என்னம்மா பிரச்சனை ஆயிருச்சா? நான் ஒரு கிரிமினல் அடிக்கிறதுக்கும் நாங்க திருட்டு பசங்களை திருத்தணும்மா. நீங்க பிள்ளையெல்லாம் வளர்க்கணும். அழாத, வீட்டுக்கார்ட்ட கொடு. ஹலோ மேடம், வந்த வயசு தாண்டி போயிட்டு இருக்கோம் மேடம். சென்னைக்கு அடுத்த பஸ் எப்போன்னு பார்த்து விடியறதுக்குள்ள இங்க இருக்கணும். கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. என்னப்பா தம்பி, நைட் என்ன சாப்பிட்றீங்க? அண்ணா, சென்னை போகிற வண்டி அது. மெட்ராஸ் பஸ்ல இப்போ வரா சார். ஏய் மர்லின், ஏய் மர்லின், எங்க போற? ஏய் மர்லின், நான் சென்னை போறீங்களா? சென்னை போகுமா? மர்லின் என்ன பண்ற? பஸ்ல போலாம்ல.